morning students, welcome to Partney online class. So last class la வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா அதாவது பிரயோபைட்டுகளோட பொது பண்புகள் என்ன பிரயோபைட்டுகளோட பொருளாதார முக்கியத்துவம் என்ன அப்படின்றத பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா டெரிடோபைட்டுகளை வந்து பார்க்கலாம். டெரிடோபைட்டுகள் அப்படின்னு சொல்றோம். அதாவது இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ பிரயோபைட்டுகள் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா அதாவது தாவர உலகின் நில நீர் வாழ்வன அப்படின்றத பத்தி பார்த்தோம். ஸோ நில நீர் வாழ்வன அப்படின்னா யார் அப்படின்னா அதாவது நில நீர் வாழ்வன வந்து எந்த தாவர உலகம் அப்படின்னா பிரயோபைட்டுகள் அப்படின்னு சொல்றோம். அதோட சிறப்பு பண்புகள் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். ஸோ இங்க டெரிடோபைட்டுகள் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த டெரிடோபைட்டுகள் அப்படின்றது அதாவது பிரயோபைட்டுகள் வந்து நம்ம நில நீர் வாழ்வன அப்படின்னு சொன்னாலும் அதாவது முதல்ல வந்து அதாவது நிலவாழ் தகவமைப்புகளை பெற்ற தாவரங்கள் அப்படின்னா யார் அப்படின்னா இந்த டெரிடோபைட்டுகள் அப்படின்னு சொல்றோம். ஏன் முதல்ல நிலவாழ் தகவமைப்புகளை பெற்ற தாவரம் வந்து டெரிடோபைட்டுகள் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா இங்க வாஸ்குலர் திசுக்கள் அதாவது சைலம் புளோயம் வந்து காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சைலமும் புளோயமும் சேர்ந்து காணப்படுறதுனால இங்க அதாவது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அதாவது வாஸ்குலர் திசுக்கள் பெற்ற பூவாத தாவரங்கள் அப்படின்னு யார சொல்றோம் அப்படின்னா இந்த டெரிடோபைட்டுகளை வந்து சொல்றோம். ஓகேவா? வாஸ்குலர் திசுக்கள் பெற்ற பூவாத தாவரங்கள் அப்படின்னு யார சொல்றோம் அப்படின்னா இந்த டெரிடோபைட்டுகளை வந்து சொல்றோம். ஸோ இந்த டெரிடோபைட்டுகளை வந்து பார்த்தோம்னா அதாவது கிளப் மாஸ்கள், அடுத்து குதிரைவாலிகள், அடுத்து இறகு பரணிகள், அதுக்கடுத்து வந்து நீர் பரணிகள், அதுக்கடுத்து வந்து மர பரணிகள். ஸோ இந்த வகைகளில் வந்து காணப்படுதுன்னு சொல்றோம். கிளப் மாஸ்கள், குதிரைவாலிகள், இறகு பரணிகள், நீர் பரணிகள், மர பரணிகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வகைகள் எல்லாம் இருக்குன்னு சொல்றோம். இந்த வாஸ்குலர் அதாவது இந்த டெரிடோபைட்டுகளை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வாஸ்குலர் திசுக்களை பெற்ற பூவாத தாவரங்கள் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த வாஸ்குலர் திசுக்கள் அப்படின்னா யார் அப்படின்னா சைலம் மற்றும் புளோயம். ஸோ அந்த நீரை கடத்தக்கூடிய முதன்மையான ஒரு திசு எது அப்படின்னா அந்த சைலம். ஸோ அந்த சைல திசுக்கள் வந்து இங்க இருக்குது. ஸோ அந்த சைல திசுக்கள் இருக்கிறதுனால தான் நீரை கடத்தக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால தான் முதல்ல வந்து நிலவாழ் தகவமைப்புக்கு வந்து அதாவது ஏற்றுக்கொள்ளப்பட்ட தாவரங்கள் யாருன்னா இந்த டெரிடோபைட்டுகள் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த டெரிடோபைட்டுகளை வந்து பார்த்தோம்னா கிளப் மாஸ்கள், குதிரைவாலிகள், இறகு பரணிகள், நீர் பரணிகள், மர பரணிகள் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு வகைகள்ல வந்து காணப்படுது அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த லெசன்ல வந்து இந்த டாபிக்ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த டெரிடோபைட்டுகளுடைய பொது பண்புகள் என்ன, அதனுடைய பொருளாதார முக்கியத்துவம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்றோம். ரைட். ஸோ இந்த டெரிடோபைட்டுகள் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும் அதாவது நிலவாழ் தகவமைப்பு முதல் தாவரங்கள் சொல்றோம். நிலவாழ் தகவமைப்புக்கு ஏற்ற அதாவது நிலவாழ் தகவமைப்புல முதல் தாவரங்கள் அப்படின்னு சொன்னா டெரிடோபைட்டுகள் அப்படின்னு சொல்றோம். இந்த டெரிடோபைட்டுகள் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா அதாவது டிவோனியன் ஊழி காலத்தில் அதாவது பாலியோசோயிக் அப்படின்னு சொல்லுவாங்க. பாலியோசோயிக் ஊழி காலத்தில் இந்த பாலியோசோயிக் அப்படின்றது வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மண்ணியல் கால அட்டவணைன்னு சொல்லுவோம். அதாவது புவியில் வந்து அந்த புவியில் வந்து உயிரினங்கள் தோன்றின காலத்தின் அடிப்படையில வந்து அந்த உயிரினங்கள் வந்து பிரிச்சிருப்பாங்க. அப்ப பாலியோசோயிக் ஊழியின் காலத்தில் அதாவது இந்த டிவோனியன் அப்படின்ற பீரியட்ல வந்து பார்த்தோம்னா சுமார் வந்து பார்த்தோம்னா அதாவது 400 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் தோன்றி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. பாலியோசோயிக் ஊழி காலத்துல வந்து பார்த்தோம்னா டிவோனியன் காலத்துல சுமார் 400 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த டெரிடோபைட்டுகள் வந்து தோன்றி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இந்த டெரிடோபைட்டுகளானது வந்து பார்த்தோம்னா அதாவது ஈரப்பசை மிகுந்த நிழலான அதாவது நீர் அதிகமா இருக்கக்கூடிய
சூழல்கள்ல வந்து விரும்பி வளரக்கூடிய தாவரங்கள் அப்படின்னு சொல்லி யாரை சொல்றோம் அப்படின்னா இந்த டெரிடோபைட்டிக்ல வந்து சொல்றோம். ஸோ அந்த டெரிடோபைட்டிக்ல வந்து பேலியோசோயிக் பீரியட்ல வந்து பார்த்தோம்னா அதாவது டியூரைன் காலத்துல சுமார் 400 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து தோன்றியிருக்குன்னு சொல்றோம். இது ஈரப்பசை மிகுந்த நிழலான நீர் அதிகமா இருக்கக்கூடிய நிலைகள்ல வாழக்கூடிய ஒரு தாவரங்களை வந்து யார சொல்றோம் அப்படின்னா அந்த டெரிடோபைட் தாவரங்கள் வந்து சொல்றோம். ஸோ இந்த டெரிடோபைட் தாவரங்களுடைய பொது பண்புகள் என்ன அப்படின்றத இப்ப பார்க்கலாம். பார்த்தோம்னா அதாவது வித்தக தாவர நிலை, இந்த வித்தக தாவர நிலை 2n வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஓங்கி காணப்படும் அப்படின்னு சொல்றோம். வித்தக தாவர நிலை வந்து 2n ஓங்கி காணப்படும். இதோட உடலமைப்பு வந்து பார்த்தோம்னா வேர், தண்டு, இலை என வேறுபட்டு காணப்படும் சொல்றோம். ஓகேவா? சோ வித்தக தாவர நிலை 2n வந்து ஓங்கி காணப்படும். அதே மாதிரி இதோட உடலமைப்பு வேர், தண்டு, இலை என மாறுபட்டு காணப்படும் அப்படின்னு சொல்றோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா வெற்றிட வேர்கள் காணப்படும் அப்படின்னு சொல்றோம். வெற்றிட வேர்கள். அப்ப வெற்றிட வேர்கள் அப்படின்னா என்னது? அதாவது ரேடிக்கல் சொல்லுவாங்க, முளைவேர். அந்த முளைவேர்ல இருந்து அதாவது பிரதான வேர்ல இருந்து இல்லாம மற்ற பகுதிகளில் வந்து இருந்து வளரக்கூடிய வேர்களுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வெற்றிட வேர்கள். சோ வெற்றிட வேர்கள் வந்து காணப்படுது அப்படின்னு சொல்றோம். ரைட். அதே மாதிரி சோ வெற்றிட வேர்கள் காணப்படும். இங்க வந்து பார்த்தோம்னா அதாவது இந்த டெரிடோபைட்டுகளுடைய இலை அமைப்பானது சோ என்ன பண்ணும் அப்படின்னா அந்த இலை அமைப்பானது வந்து நுண்ணிலைகள் அல்லது பேரிலைகள் என வேறுபட்டு காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. நுண்ணிலைகள் அல்லது பேரிலைகள். சோ இந்த நுண்ணிலைகள் பேரிலைகளுக்கு வந்து என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா நுண்ணிலைகளானது வந்து பார்த்தோம்னா அதாவது தண்டை வந்து கம்பேர் பண்ணும்போது இந்த நுண்ணிலைகளானது மிகச் சிறியதாக இருக்கும்னு சொல்றோம். ஒரே ஒரு மைய நரம்பை வந்து பெற்று காணப்படும் சொல்றோம். பேரிலைகளானது வந்து பார்த்தோம்னா தண்டு பகுதியை விட பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பல நரம்புகள் வந்து அதுல காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ அந்த அதாவது டெரிடோபைட் தாவரங்களுடைய இலை அமைப்பானது நுண்ணிலைகள் மற்றும் பேரிலைகள் என வேறுபாடு காணப்படுது அப்படின்னு சொல்றோம். நுண்ணிலைகள் அல்லது பேரிலைகள் என வேறுபட்டு காணப்படுகிறது அப்படின்னு சொல்றோம். தண்டானது வந்து பார்த்தோம்னா அதாவது உருவாத கிளைத்தல் அல்லது கவட்டை கிளைத்தலை கொண்டு காணப்படுகின்றது அப்படின்னு சொல்றோம். அப்ப உருவாத கிளைத்தல்னா என்ன சார் அப்படின்னா அதாவது அந்த தாவரத்தினுடைய நுனி செல்லானது அந்த அதாவது பிரதான தண்டு தொகக்கூடிய நுனி பகுதியானது தொடர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னா வளர்ச்சி அடைஞ்சிட்டே போகும். ஓகேவா? சோ அதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஒருபாத கிளைத்தல் அப்படின்னு சொல்றோம். ஆனா பலபாத கிளைத்தல் அதாவது கவட்ட கிளைத்தல்ல வந்து பார்த்தோம்னா அந்த தண்டுடைய பிரதான அந்த நுனி பகுதியானது தொடர்ந்து வளர்ச்சி அடையாம சோ அதுல இருந்து என்ன பண்ணும் அப்படின்னா இப்படி பிரிஞ்சிடும். அந்த பிரிஞ்சிட்டு அதுல இருந்து என்ன பண்ணும் அப்படின்னா மேற்கொண்டு இப்படி தனித்தனியா வளர்ந்துட்டு போகும். சோ அவங்களுக்கு போய் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கவட்டை கிளைத்தல் அப்படின்னு சொல்றோம். அப்ப உருபாத கிளைத்தல், கவட்டை கிளைத்தல் அப்படின்னு சொல்றோம். ரைட். வாஸ்குலர் திசுக்கள். சோ இந்த வாஸ்குலர் திசுக்களானது வந்து பார்த்தோம்னா அதாவது வாஸ்குலர் திசுக்கள் அப்படின்னு சொல்லி யார சொல்றோம்? சைலம் மற்றும் புளோயம் சொல்றோம். சோ அந்த சைலம் மற்றும் புளோயம் வந்து சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த அமைப்பு பேர் வாஸ்குலர் திசுக்கள் சொல்றோம். இங்க அந்த ஸ்டீல் வகை வந்து பார்த்தோம்னா என்னவா இருக்கும் அப்படின்னா புரோட்டோஸ்டீல் அப்படின்னு சொல்றோம். புரோட்டோஸ்டீல் வகையை வந்து சார்ந்தது அப்படின்னு சொல்றோம். அப்ப புரோட்டோஸ்டீல்னா என்ன சார் அப்படின்னா அதாவது சைலம், இந்த சைலமானது வந்து யாரால சூழ்ந்து காணப்படும் அப்படின்னா புளோயத்தால வந்து சூழ்ந்து காணப்படும். அதாவது சைலம் வந்து மையத்துல இருக்கும். அந்த சைலத்தை சுத்தி யார் இருப்பாங்க அப்படின்னா புளோயம் இருப்பாங்க. இது வந்து புளோயம், இது வந்து சைலம். சோ அப்ப புளோயமானது சைலத்தை சூழ்ந்து காணப்படக்கூடிய அந்த அமைப்புக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா புரோட்டோஸ்டீல் அப்படின்னு சொல்றோம். ஆனா சிலவற்றில் என்ன இருக்கும் அப்படின்னா சைபனோஸ்டீல் இருக்கும்னு சொல்றாங்க. சைபனோஸ்டீல். சோ இதுக்கு வந்து எடுத்துக்காட்டை வந்து நம்ம யார் சொல்லலாம் அப்படின்னா மார்சிலியா. இவங்களுக்கு வந்து எடுத்துக்காட்டு யாரு சொல்லலாம் அப்படின்னா மார்சிலியா. அப்ப சைபனோஸ்டீல் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா
அதாவது அதுவும் புரோட்டோஸ்டீல் மாதிரியே தான். ஆனா மையத்துல வந்து யார் இருப்பாங்க அப்படின்னா பித்து இருப்பாங்க. பித்துக்கு அடுத்து யார் இருப்பாங்கன்னா சைலம் இருப்பாங்க. சைலத்துக்கு அடுத்து யார் இருப்பாங்கன்னா புளோயம் இருப்பாங்க. சோ இது வந்து என்ன அப்படின்னா சைலம். சோ இது சைலம், இது வந்து பித்து, இது வந்து சைலம், இது வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா புளோயம். அப்ப வாஸ்குலர் திசுக்கள் வந்து பார்த்தோம்னா புரோட்டோஸ்டீல் வகையை சார்ந்ததுன்னு சொல்றோம். அது வந்து பொதுவா எல்லா வகையான டெரிடோபைட்டுகளையும். ஆனா சைக்னோஸ்டீல் வந்து சிலவற்றில் இருக்குன்னு சொல்றோம். எடுத்துக்காட்டு வந்து மார்சிலியா அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சோ வாஸ்குலர் திசுக்கள் வந்து புரோட்டோஸ்டீல் வகையை சார்ந்தது எல்லாவற்றிலும் பெரும்பான்மையால. சிலவற்றில் வந்து பார்த்தோம்னா சைக்னோஸ்டீல் வந்து காணப்படுது. எக்ஸாம்பிள் வந்து யார் சொல்றோம் அப்படின்னா மார்சிலியா வந்து சொல்றோம். சோ நீரை கடக்கக்கூடிய முக்கிய கூறுகளை வந்து யார் இருக்கிறாங்க அப்படின்னா ட்ரக்கீடுகள். நீரை கடத்தும் முக்கிய கூறுகள் வந்து யார் அப்படின்னா ட்ரக்கீடுகள் அப்படின்னு சொல்றோம். சோ நீரை கடத்தக்கூடிய முக்கிய கூறுகள் வந்து யார் அப்படின்னா ட்ரக்கீடுகள் அப்படின்னு சொல்றோம். ஆனா இதுல வந்து பார்த்தோம்னா அதாவது செலாஜினெல்லால வந்து பார்த்தோம்னா செலாஜினெல்லால வந்து யார் இருப்பாங்க அப்படின்னா சைலக் குழாய். ஓகேவா? சோ செலாஜினெல்லால மட்டும் யார் இருக்காங்க அப்படின்னா சைலக் குழாய் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றோம். அதாவது இப்ப சைலம் அப்படின்னு பார்த்தோம்னா சைலம் அப்படின்றது வந்து ஒரு டிஷ்யூ, அது குரூப் ஆஃப் செல்ஸ். ஓகேவா? அதாவது நிறைய குரூப் ஆஃப் செல்ஸ் வந்து சேர்ந்து ஒரு டிஷ்யூ உருவாக்குன்னு சொல்றோம். இப்ப சைலம் வந்து 4 வகையான செல்களால் ஆயிருக்குன்னு சொல்றோம். என்னென்ன அப்படின்னா ட்ரக்கீடுகள், சைலக் குழாய்கள், சைலம் பேரன்கைமா, சைலம் நார்கள் அப்படின்னு 4 வகையான இதுல இருக்கு. சோ நீரை கடத்தக்கூடிய முக்கிய கூறுகள் யாருன்னா ட்ரக்கீடுகள். ஆனா செலாஜினெல்லால மட்டும் வந்து யார் இருக்காங்க அப்படின்னா சைலக் குழாய் வந்து நீரை கடத்துது அப்படின்னு சொல்றாங்க. ரைட். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா அதாவது வித்தகத்தை தாங்கக்கூடிய அதாவது வித்து அமைப்பை தாங்கக்கூடிய ஒரு பை போன்ற அமைப்பு, அந்த அதாவது வித்து போன்ற அமைப்பை வந்து தாங்கக்கூடிய பை போன்ற அமைப்புக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வித்தகம், வித்தகப்பை அல்லது வித்தகம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சோ வித்தகத்தை வந்து தாங்கி நிற்கக்கூடிய பை போன்ற அமைப்புக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வித்தகம் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த அதாவது வித்து அப்படின்ற அமைப்பை தாங்கி நிற்கக்கூடிய பை போன்ற அமைப்புக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வித்தகம் அப்படின்னு சொல்றோம். இந்த வித்தகமானது வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மிகவும் நெருக்கமாக அமைந்த, ஓகேவா, மிகவும் நெருக்கமாக அமைந்த அந்த வித்தக இலைகள் சோ மிகவும் நெருக்கமாக அமைந்த வித்தக இலைகளானது காணப்படும் சொல்றாங்க. அந்த மிகவும் நெருக்கமாக அமைந்த வித்தக இலைகள் ஒன்று சேர்ந்து, ஓகேவா, ஒரு கூம்பு போன்ற அமைப்பை வந்து தோற்றுவிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கூம்பு போன்ற அமைப்பை வந்து தோற்றுவிக்கும். சோ அவங்களுக்கு வந்து எடுத்துக்காட்டு நம்ம யார சொல்லலாம் அப்படின்னா செலாஜினெல்லா மற்றும் ஈக்விசிட்டம் அப்படின்னு சொல்றோம். செலாஜினெல்லா மற்றும் ஈக்விசிட்டம். சோ வித்து அப்படின்ற அமைப்பை தாங்கி நிற்கக்கூடிய பை போன்ற அமைப்புக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வித்தகம். அந்த வித்தகமானது என்ன சொல்றோம் அப்படின்னா மிகவும் நெருக்கமாக அமைந்த வித்தக இலைகளை வந்து மிகவும் ஒன்றோடு நெருக்கமாக அமைந்து கூம்பு போன்ற அமைப்பை வந்து உருவாக்கும்னு சொல்றோம். எடுத்துக்காட்டு வந்து யார் சொல்றோம் அப்படின்னா செலாஜினெல்லா மற்றும் ஈக்விசிட்டம் அப்படின்றத வந்து சொல்றோம் அப்படின்னு சொல்றோம். ரைட். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா வித்தகத்தை தாங்கி இருக்கக்கூடிய அந்த பை போன்ற அமைப்பு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வித்தகம் அப்படின்னு சொல்றோம். இந்த வித்தகமானது சில சிறப்பு வகையான இலைகள் வந்து தோற்றுவிக்கப்படும் சொல்றோம். இந்த வித்தகமானது வந்து பார்த்தோம்னா வித்தக இலைகள் வந்து ஒன்றோடு ஒன்று நெருக்கமாக அமைந்து கூம்பு அல்லது ஸ்ட்ரோபிலஸ் அப்படின்ற அமைப்பை வந்து உருவாக்கும் சொல்றோம். எடுத்துக்காட்டு வந்து யாராவது சொல்றோம் அப்படின்னா செலாஜினெல்லா மற்றும் ஈக்விசிட்டத்தை வந்து சொல்றோம் அப்படின்னு சொல்றோம். ரைட். அதே மாதிரி அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா அதாவது ஒத்த வித்து தன்மை அப்படின்னு சொல்றோம். ஒத்த வித்து தன்மை. அப்ப அந்த ஒத்த வித்து தன்மை அப்படின்னா என்ன சார் அப்படின்னா இதுக்கு எடுத்துக்காட்டு யார சொல்லலாம் அப்படின்னா லைகோபோடியம் அப்படின்னு சொல்றோம். ஒத்த வித்துக தன்மை. அப்ப ஒத்த வித்து தன்மை அப்படின்றது என்ன சார் அப்படின்னா அதாவது ஒரே ஒரு வகையான ஸ்போர்களை மட்டும் அது வந்து பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு. ஒத்த வித்து தன்மை லைகோபோடியம் அப்படின்னு சொல்றோம். ரைட். அடுத்து மாறுபட்ட வித்து தன்மை அப்படின்னு சொல்றோம்.
மாற்று வித்து தன்மை. இந்த மாற்று வித்து தன்மை எடுத்துக்காட்டு யார் சொல்லலாம் அப்படின்னா செலாஜினெல்லா. சோ இவங்க வந்து இந்த மாற்று வித்து தன்மை அப்படின்றது தான் எதுக்கு காரணமா இருந்துச்சு அப்படின்னா விதை தோன்றுவதற்கு காரணமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றோம். அப்ப மாற்று வித்து தன்மை அப்படின்னா இப்ப நம்ம இங்க ஒத்த வித்து தன்மையில வந்து பார்த்தோம்னா அதாவது நுண் ஸ்போரங்கள், ஓகேவா, அதாவது நுண் வித்தகம் மற்றும் பெற்றிருக்கலாம் இல்ல பெரு வித்தகம் மட்டும் பெற்றிருக்கலாம், அதான் ஒத்த வித்து தன்மை. ஆனா மாற்று வித்து தன்மை அப்படின்றது ரெண்டுமே இருக்கும். அதாவது என்னன்னது நுண் வித்தகம் இருக்கும் பெரு வித்தகம் இருக்கும். சோ அதனால அதுக்கு பேரு மாற்று வித்து தன்மை செலாஜினெல்லா. அந்த மாற்று வித்து தன்மை இருக்கக்கூடிய பண்பு தான் விதை தோன்றுவதற்கு வந்து முக்கிய காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்றோம். ரைட். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா அந்த கூம்பு உருவாகக்கூடிய விதமானது, அதாவது சோ இந்த வித்தகமானது வந்து பார்த்தோம்னா அதாவது ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. ஒன்னு உண்மை வித்தகம், இன்னொன்னு வந்து மெலி வித்தகம் அப்படின்னு சொல்றோம். உண்மை வித்தகம், மெலி வித்தகம். சோ இந்த உண்மை வித்தகம் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா அதாவது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பல தோற்றுவிகள்ல இருந்து அந்த வித்தகம் உருவானா அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா உண்மை வித்தகம் அப்படின்னு சொல்றோம். மெலி வித்தகம் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா ஒரே ஒரு தோற்றுவில் இருந்து உருவானா அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மெலி வித்தகம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா சோ இங்க இருக்கக்கூடிய இந்த அனைத்து விதமான இந்த எல்லா தோற்றுவிகளில் இருந்து அந்த வித்தகம் உருவானா அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா உண்மை வித்தகம் அப்படின்னு சொல்றோம். சப்போஸ் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா சோ இங்க வந்து இந்த மாதிரி குரூப் ஆஃப் இனிஷியல் அதாவது தோற்றுவிகள் இருக்கு, ஆனா ஒரே ஒரு தோற்றுவியில் இருந்து மட்டும்தான் அந்த தோற்றுவியில் இருந்து மட்டும்தான் வித்தகம் உருவாது அப்படின்னா அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மெலி வித்தகம் அப்படின்னு சொல்றோம். அப்ப உண்மை வித்தகம் மெலி வித்தகம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். ரைட். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா ரைட். சோ இந்த வித்தகத்துல இருந்து தோற்றுவிக்கப்படக்கூடிய அந்த வித்தக செல்லானது அதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஒற்றை மடிய செல் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஹாப்ளாய்ட் செல்ஸ்ல வந்து இருக்கும். இது தாய் செல்லானது தாய் செல்லானது குன்றல் பகுப்பிற்கு உட்பட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஒற்றை மெடிய செல்களை வந்து தோற்றுவிக்குது அப்படின்னு சொல்றோம். ஒற்றை மெடிய செல்களை வந்து என்ன பண்ணோம் தோற்றுவிக்கும் அப்படின்னு சொல்றோம். அதாவது வித்தகமானது ரெண்டு வகையா பிரிக்கும். ஒன்னு உண்மை வித்தகம், இன்னொன்னு வந்து மெலி வித்தகம். இது யூஸ் பொராஞ்சியேட் அப்படின்னு சொல்லுவாங்க, இது லெப்டோஸ் பொராஞ்சியேட்னு சொல்லுவாங்க. அந்த வித்தகமானது பல தோற்றுவிகளிலிருந்து தோற்றுவிக்கப்பட்ட அது உண்மை வித்தகம் சொல்றோம். அந்த வித்தகமானது ஒரே ஒரு தோற்றுவிலிருந்து தோற்றுவிக்கப்பட்ட மெலி வித்தகம் சொல்றோம். ஓகேவா? ரைட். சோ இந்த வித்தகமானது அதாவது அந்த வித்து தாய் செல்லானது குன்றல் பகுப்புக்கு உட்பட்டு ஒற்றை மடிய வித்து செல்களை வந்து அது தோற்றுவிக்கும் அப்படின்னு சொல்றோம். ரைட். அதே மாதிரி உடல இனப்பெருக்கமானது இனப்பெருக்கமானது வந்து என்னென்ன வகையில நடக்கலாம் திரிடோபைட்டுகள் அப்படின்னா ஒண்ணு வந்து துண்டாதல், ஓகேவா, அடுத்து வந்து வெற்றிட வேர்கள் உருவாதல், ஓய்வு நிலை வித்துக்கள். சோ உடல இனப்பெருக்கமானது துண்டாதல், வெற்றிட வேர்கள் உருவாதல், ஓய்வு நிலை வித்துக்கள். சோ இது வழியா வந்து உடல இனப்பெருக்கமானது வந்து நடக்கும் அப்படின்னு சொல்றோம். ரைட். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா அதாவது பல கசை இலைகளை உடைய, ஓகேவா, பல கசை இலைகளை உடைய நகரும் ஆந்திரிடியமானது காணப்படுகிறது அப்படின்னு சொல்றோம். அதாவது பல கசை இலைகளை உடைய நகரும் ஆந்திரிடியமானது காணப்படுகிறது. இந்த ஆந்திரிடியம் அப்படின்றது வந்து இங்க ஆண் இனப்பெருக்க பகுதியை வந்து குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெரிடோபைட்டுகள்ல. ஓகேவா? ரைட். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா அதாவது
ஆர்கிகோனியம். சோ ஆர்கிகோனியம் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா அதாவது வெண்டர் அப்படின்ற ஆர்கிகோனியம் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா அகன்ற வெண்டர் பகுதியையும் அகன்ற வெண்டர் பகுதியையும் குறுகிய கழுத்து பகுதியையும் பெற்றிருக்குதுன்னு சொல்றோம். கழுத்து பகுதியும் பெற்றிருக்கும். இப்ப இந்த அகன்ற வெண்டர் பகுதியில வந்து யார் இருப்பாங்க அப்படின்னா முட்டை செல் காணப்படும். குறுகிய கழுத்து பகுதியில வந்து பார்த்தோம்னா கழுத்து கால்வாய் செல்கள் வந்து காணப்படும் அப்படின்னு சொல்றோம். அதாவது அகன்ற வெண்டர் பகுதி குறுகிய கழுத்து பகுதி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கிறாங்க. ஓகேவா? சோ இப்போ இங்க வந்து பார்த்தோம்னா இது வந்து இதுதான் அகன்ற பகுதி. சோ இது அந்த அகன்ற பகுதி வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வெண்டர் அப்படின்னு சொல்றோம். இது வந்து குறுகிய பகுதி. இது வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா கழுத்து பகுதி அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த அகன்ற வெண்டர் பகுதியில் தான் யார் இருக்கிறாங்க அப்படின்னா முட்டை செல் இருக்கும். குறுகிய கழுத்து செல் இந்த குறுகிய பகுதியில வந்து கழுத்து பகுதியில வந்து யார் அப்படின்னா குறுகிய கழுத்து கால்வாய் செல்கள் வந்து காணப்படும் அப்படின்னு சொல்றோம். குறுகிய கழுத்து கால்வாய் செல்களானது காணப்படும் அப்படின்னு சொல்றோம். சோ ஆர்கிகோனியம் அப்படின்றது அகன்ற வெண்டர் பகுதியும் குறுகிய கழுத்து பகுதியும் பெற்றிருக்குது. இது அகன்ற பகுதி, இது குறுகிய பகுதி. இந்த அகன்ற பகுதியில யார் இருப்பாங்கன்னா முட்டை செல் இருக்கும். இந்த குறுகிய பகுதியில யார் இருப்பாங்க அப்படின்னா கழுத்து கால்வாய் செல்கள் வந்து காணப்படும் அப்படின்னு சொல்றோம். இந்த ஆந்திரிடியம் அப்படின்றது ஆண் இனப்பெருக்க பகுதியை சொல்றோம். இந்த ஆந்திரிடியம் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா பல கசைகளுடைய நகரும் அதாவது சுருண்ட ஓகேவா அதாவது பல கசைகளுடைய நகரம் சுருண்ட அமைப்புடைய ஆந்திரிடியங்களை வந்து தோற்றுவிக்கும். அதாவது அந்த ஆந்திரிடியங்கள் வந்து எதை தோற்றுவிக்குன்னா வித்தை வந்து தோற்றுவிக்கும் அப்படின்னு சொல்றோம். இந்த ஆர்கிகோனியம் வந்து அகன்ற வெண்டர் பகுதியும் குறுகிய கழுத்து செல்களையும் பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்றோம். இந்த அகன்ற பகுதியில் தான் அதாவது வெண்டர்னு சொல்றோம். இங்கதான் முட்டை செல் இருக்கும். இங்க வந்து கழுத்து கால்வாய் செல்கள் வந்து காணப்படும் அப்படின்னு சொல்றோம். ரைட். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த கருமுட்டையானது அதாவது குன்றலில்லா பகுப்படைந்து என்ன பண்ணும் அப்படின்னா கரு வந்து தோற்றுவிக்கும் அப்படின்னு சொல்றோம். இந்த கரு முட்டையானது அதாவது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா 2n அப்படின்னு சொல்றோம். இது குன்றலில்லா பகுப்படைந்து கருவை வந்து தோற்றுவிக்கும் அப்படின்னு சொல்றோம். அந்த கருவானது வந்து என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா அதாவது முன் கரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது புரோதாலஸ் முன்கரு. ஸோ முன்கரு வந்து உருவாக்கும். அந்த புரோதாலஸ் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த இதய வடிவத்துல வந்து காணப்படும். ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா இதுலயே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஆந்திரிடியம் இருக்கும். இங்க வந்து ஆர்கிகோனியம் இருக்கும் அப்படின்னு சொல்றோம். அந்த கருமுட்டையானது இரட்டைமைய கருமுட்டையானது குன்றலில்லா பகுப்படைந்து கருமுட்டையை தோற்றுவிக்கும். ஸோ அந்த கருமுட்டையானது அதாவது கரு முன் ஒத்த அமைப்பு புரோதாலஸை வந்து தோற்றுவிக்குது அப்படின்னு சொல்றோம். வந்து பார்த்தோம்னா பெரிடோபைட்டுகள் வந்து பார்த்தோம்னா பாலினை மின்மை அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா அதாவது குன்றலில்லா பகுப்பு அதாவது அப்போஸ்போரி இது ரெண்டுமே காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ பாலினை மின்மை அப்போஸ்போரி குன்றலில்லா பகுப்பு அப்படின்னு சொல்றது ரெண்டுமே வந்து அதுல இருக்கும் அப்படின்னு சொல்றோம். ரைட். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா அதாவது ரெய்மர் அப்படின்றவர் வந்து 1954ல ரெய்மர் அப்படின்றவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா அதாவது அந்த டெரிடோபைட்டுகள் வந்து 5 வகுப்புல வந்து பிரிக்கிறார். யாரு? ரெய்மர் அப்படின்றவர் டெரிடோபைட்டுகள் வந்து 1954ல வந்து ஒரு 5 வகைகளா பிரிக்கிறாரு. அது வந்து பார்த்தோம்னா லைகோப்சிடா
ஓகேவா, லைகோப்சிடா. 54ல ரெய்மர் அப்படின்ற டெரிடோபைட்டை வந்து 5 வகைகளா வந்து பிரிக்கிறாரு. அது வந்து பார்த்தோம்னா சைலோபைட்டாப்சிடா, சைலோடாப்சிடா, லைகோப்சிடா, அடுத்து வந்து பார்த்தோம்னா ஸ்டீராப்சிடா. ஓகேவா, சைலோபைட்டாப்சிடா, சைலோடாப்சிடா, லைகோப்சிடா, ஸ்டீராப்சிடா, ஸ்டீராப்சிடா. ஸோ 1954ல இந்த ரெய்மர் அப்படின்றவர் வந்து டெரிடோபைட்டுகளை வந்து ஒரு 5 வகுப்புல பிரிக்கிறாரு. சைலோபைட்டாப்சிடா, சைலோடாப்சிடா, லைகோப்சிடா, ஸ்பீனாப்சிடா, ஸ்டீராப்சிடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 வகுப்புல வந்து அவரு பிரிக்கிறாரு அப்படின்னு சொல்றோம். ரைட். ஸோ அதே மாதிரி அதாவது இந்த டெரிடோபைட்டுகளானது வந்து பார்த்தோம்னா முதல்ல வந்து நிலவாழ் தகவமைப்பு பெற்ற தாவரங்கள் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இதுல வந்து பார்த்தோம்னா கியூட்டிக்கல், ஸோ தாவரங்களின் வாஸ்குலர் தாவரங்களின் வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் காரணமானது. காரணமா வந்து யார் இருக்கிறாங்கன்னா டெரிடோபைட்டுகள். வாஸ்குலர் தாவரங்களோட வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் காரணமா வந்து யார் இருக்கிறாங்கன்னா டெரிடோபைட்டுகள் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றோம். ரைட். அதே மாதிரி இங்க வந்து பார்த்தோம்னா அதாவது கியூட்டிக்கல் இருக்கு, கியூட்டிக்கல் காணப்படுது அப்படின்னு சொல்றோம். இந்த கியூட்டிக்கல் அப்படின்றது என்ன சார் அப்படின்னா அதாவது இப்ப நம்ம புறத்தோல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த புறத்தோலுக்கு மேல் பக்கமா வந்து இப்படி கியூட்டிக்கல் வந்து இருக்கும். ஸோ அது வந்து அந்த நீர் வந்து ஆவியாவதை வந்து தடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்றோம். கியூட்டிக்கல் வந்து காணப்படும். அதே மாதிரி இலைத்துளைகள் வந்து காணப்படுது அப்படின்னு சொல்றோம். இலைத்துளைகள் வந்து எதுக்கு அதாவது வலி பரிமாற்றம் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு வந்து இலைத்துளைகள் வந்து வலி பரிமாற்றத்துக்கு வந்து பயன்படுது அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி கியூட்டிகள் இருக்கு, இலைத்துளைகள் வந்து வலி பரிமாற்றத்துக்கு வந்து பயன்படுது. உலர்தலை வந்து தடுக்குது அப்படின்னு சொல்றோம். உலர்தலை வந்து தடுக்கிறதுக்கு வந்து யார் பயன்படுறாங்க? கியூட்டிகள் பயன்படுறாங்க. இலைத்துளைகள் வந்து எதுக்கு பயன்படுதுன்னா வலி பரிமாற்றத்துக்கு வந்து பயன்படுது அப்படின்னு சொல்றோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா திறன்மிக்க கடத்து திசுக்கள் வந்து காணப்படுது. திறன்மிக்க கடத்து திசுக்கள் காணப்படுறது அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, திறன்மிக்க கடத்து காணப்படுது அப்படின்னு சொல்றோம். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அதாவது இந்த 1954ல ரெய்மர் அப்படின்றவர் 5 வகுப்புல வந்து பிரிக்கிறாரு. ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா அதாவது 19 துறைகளையும் 48 வகுப்புகளையும் வந்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. 19 துறைகளையும் 19 துறைகளையும் 48 குடும்பங்களையும் வந்து கொண்டிருக்குது அப்படின்னு சொல்றாரு. யாரு அப்படின்னா அந்த ரெய்மர் அப்படின்றவர். ஓகேவா, சோ இதுதான் அதாவது டெரிடோபைட்டுகளுடைய பொது பண்புகள் அப்படின்னு சொல்றோம். சோ டெரிடோபைட்டுகள் வந்து முதல்ல வந்து அதாவது நிலத்துல வந்து தகவமைச்ச முதல் நில தாவரங்கள் நம்ம யார சொல்லலாம் அப்படின்னா டெரிடோபைட்டுகள் சொல்றோம். ஏன்னா அங்க வந்து கடத்து திசுக்கள் வந்து காணப்படுது அப்படின்னு சொல்றோம். சோ அந்த டெரிடோபைட்டுகள் வந்து பார்த்தோம்னா கிளப் மாஸ்கள், அதே மாதிரி குதிரைவாலிகள், இறகு பரணிகள், மரபரணிகள், நீர் பரணிகள் அப்படின்னு பல்வேறு வகைகள் இருக்குன்னு சொல்றோம். டிவோனியன் ஊழி காலத்துல அதாவது பேலியோசோயிக் ஊழி காலத்துல டிவோனியன் பீரியட்ல வந்து பார்த்தோம்னா சுமார் 400 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இது தோன்றுச்சுன்னு சொல்றோம். ஈரமான நிழலான பகுதிகளில், நீர் நிறைந்த பகுதிகளில் வளரக்கூடியதுன்னு சொல்றோம். இதோட பொது பண்புகள் என்னென்ன அப்படின்றது பார்த்தோம். ஸோ இங்க வந்து வித்தக தாவர நிலை 2N ஓங்கி காணப்படும். இதோட உடலமைப்பானது வேர், தண்டு, இலை அப்படின்னு சொல்லி வேறுபாடு அடைந்து காணப்படும். வெற்றிட வேர்கள் தோன்றும்னு சொல்றோம். நுண்ணிலைகள் அல்லது பேரிலைகள் வந்து காணப்படும் அப்படின்னு சொல்றோம். தண்டானது வந்து ஒரு பாத கிளைத்தல் அல்லது கவட்ட கிளைத்தல வந்து பெற்றிருக்கும்னு சொல்றோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா அதாவது உண்மை தண்டானது கவட்ட கிளைத்தல் அல்லது ஒரு பாத கிளைத்தல வந்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்றோம். அதாவது வாஸ்குலர் திசுக்கள் வந்து புரோட்டோஸ்டீல் வகையை சார்ந்ததுன்னு சொல்றோம். ஆனா ஒரு சிலதுல வந்து பார்த்தோம்னா சைனோஸ்டீல் வகையை சார்ந்ததுன்னு சொல்றோம்.
அவங்களுக்கு எடுத்துக்காட்டு வந்து மார்சிலியா வந்து பார்த்தோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா ஸோ இந்த டெரிடோபைட்டுகளில் வந்து பார்த்தோம்னா அதாவது அந்த வித்தகத்தை தாங்கி நிற்கக்கூடிய அந்த அமைப்பானது வந்து பை போன்ற அமைப்பானது வித்தகம் அப்படின்னு சொல்றோம். அந்த வித்தகம் வந்து ஒரு சில சிறப்பு வகையான ஸ்போர் இலைகள் இருந்து உருவாகுதுன்னு சொல்றோம். அந்த ஸ்போர் இலைகள் வந்து மிக நெருக்கமாக ஒன்றோடு ஒன்று அமைந்து கூம்பு அல்லது ஸ்டொபிலஸ் போன்ற அமைப்பு உருவாக்கும்னு சொல்றோம். எடுத்துக்காட்டு வந்து பார்த்தோம்னா செலாஜினெல்லாவும் லைக்கோபோடியம், அதாவது செலாஜினெல்லா லைக் மார்சிலியா வந்து நம்ம எடுத்துக்காட்டா வந்து சொல்றோம் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி அதாவது ஒத்த வித்துத்தன்மை ஒரே ஒரு வகையான வித்துக்களை மட்டும் பெற்றிருக்கும் லைக்கோபோடியம். அதே மாதிரி மாற்று வித்துத்தன்மை வந்து பார்த்தோம்னா செலாஜினெல்லா அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி வித்தகமானது வந்து உருவாகக்கூடிய அமைப்பை வந்து உண்மை வித்தகம், மெலி வித்தகம் சொல்றோம். உண்மை வித்தகம் அப்படின்னா பல தோற்றுவிலிருந்து உருவாகணும். மெலி வித்தகம் அப்படின்னா ஒரே ஒரு தோற்றுவிலிருந்து உருவாகும் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இந்த வித்தக தாய் செல்லானது குண்டல் பகுப்படைந்து வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஒற்றைமடிய வித்து செல்களை வந்து தோற்றுவிக்கும்னு சொல்றோம். இங்க உடல இனப்பெருக்கமானது வந்து துண்டாதல், வெற்றிட வேர்கள், அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஓய்வு நிலை வித்துக்கள் மூலமா வந்து நடக்கும்னு சொல்றோம். ஆந்திரடியமானது வந்து பார்த்தோம்னா பல கசைவைகளுடைய நீண்ட சுருண்ட அந்த அமைப்பை வந்து பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்றோம். நீந்தக்கூடிய அமைப்பை வந்து அது பெற்றிருக்கும்னு சொல்றோம். ஆர்கிகோனியமானது வந்து அகன்ற வெண்டர் பகுதியும் குறுகிய கழுத்து பகுதியும் பெற்றிருக்கும். அகன்ற வெண்டர் பகுதியில் வந்து முட்டை செல்லும், குறுகிய வெண்டர் பகுதியில் வந்து கழுத்து கால்வாய் செல்கள் வந்து காணப்படும் அப்படின்னு சொல்றோம். கருவுறுதலுக்கு வந்து நீர் மிக அவசியம் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அந்த நீர் இருக்கிறதுனால தான் வந்து கருவுறுதல் வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்றோம். அந்த கருமுட்டையானது குண்டலா பகுப்படைந்து வந்து கருமுட்டையை வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்றோம். அந்த கருமுட்டையானது முன் புரோதாலஸ் அமைப்பை வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்றோம். 1954 ரெய்மர் அப்படின்றவர் வந்து பார்த்தோம்னா என்ன பண்றாரு அப்படின்னா இந்த டெரிடோபைட்டுகளை 5 வகுப்பா பிரிக்கிறாரு. ஒன்று சைலோபைடாப்சிடா, சைலோடாப்சிடா, லைகாப்சிடா, ஸ்பினாப்சிடா, ஸ்டீராப்சிடா. இவர் வந்து 19 துறைகளும் 48 குடும்பங்களும் அதுல இருக்குன்னு சொல்றாரு. ஸோ இந்த வாஸ்குலர் தாவரங்களோட வளர்ச்சிக்கும் ஓங்குத்தன்மைக்கும் வெற்றிக்கும் காரணமா யார் இருக்காங்கன்னா டெரிடோபைட்டுகள் இருக்கிறாங்க. கியூட்டிகள் இருக்கிறதுனால உலர்தலை வந்து தடுக்குதுன்னு சொல்றோம். இலைத்துளைகள் வந்து வழி பரிமாற்றத்துக்கு உதவுதுன்னு சொல்றோம். திறன்மிக்க கடத்த திசுக்கள் வந்து இங்க காணப்படுது அப்படின்னு சொல்றோம். அடுத்து டெரிடோபைட்டுகளுடைய பொருளாதார முக்கியத்துவம் பார்க்கலாம். இந்த ருமோகிரியா அடியாண்டிஃபார்மிஸ் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா வெட்டுமலர் ஒழுங்கமைப்பு செயல்முறைகளில் வந்து பயன்படுது. இப்போ நம்ம வந்து இந்த பொக்கே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மலர் கொத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இதில் ஓகேவா ருமோகிரியா அடியாண்டிஃபார்மிஸ் அப்படின்றது. மார்சிலியா வந்து ஆரக்கரைன்னு சொல்லுவாங்க, அது வந்து உணவாக பயன்படுது. ஸோ அசோலா வந்து உயிர் உரமாக வந்து பயன்படுது. ட்ரையாப்டெரிஸ் பிலிக்ஸ் மாஸ் அப்படின்றது நானாப்புழு வந்து நீக்க பயன்படுது. டெரிஸ் விட்டேட்டா அப்படின்றது வந்து மண்ணில் உள்ள வன் உலோகங்களை வந்து நீக்க, அதாவது உயிர்வெளி சீர்திருத்தம். ஸோ அதாவது இந்த உயிர்வெளி சீர்திருத்தம் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா மண்ணுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய பொருட்களை வந்து தாவரங்களை வந்து பயன்படுத்தி அதை வந்து நீக்கிறது. அடுத்து டெரிடியம் செட்டினம் வந்து இலைகள் வந்து பச்சை நிற சாயம் வந்து உற்பத்தி செய்ய பயன்படுது. யூக்குசீட்டம் அப்படின்றது வந்து அழுக்கு அகற்றக்கூடிய தாவர, அதாவது அழுக்கு அகற்றுறது வந்து தாவரத்தண்டு பயன்படுதுன்னு சொல்றோம். சைலோட்டம், லைக்கோபோடியம், செலாஜினெல்லா, ஆஞ்சியோப்டெரிஸ், மராஷியா இதெல்லாமே வந்து அலங்கார தாவரங்களா வந்து பயன்படுது அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ. மீதி நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.